இல்லை என்று அதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? முஹம்மது என்பவர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராவார். அப்ப அவருடைய பெயரை சொல்லாமல் உச்சரிக்காமல் ஒரு மனிதன் முஸ்லிமாக மாற முடியாது. இப்ப அந்த முஹம்மது என்றால் யார்? அவரை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவர் மீது என்ன நம்பிக்கை வைக்கிறது? அவர்களுக்கு நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அவர்கள் மீது நாம் எப்படி பாசத்தை செலுத்திருக்கிறோம்? முஹம்மது நபி நமக்காக என்னென்ன தியாகங்களை செய்திருக்கிறார்? அவரை பற்றி குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு? இதை பற்றி பல கேள்விகள் வரும்பொழுது அல்லாஹ் நம்பிக்கை வேண்டும், பல முஸ்லிம்களுடைய நாவில் எந்த விதமான பதிலும் கிடையாது. நம்மில் பல பேர் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும், பார்க்கக்கூடிய அனைவருக்கும் கேட்கக்கூடிய சாதாரண சின்ன சின்ன கேள்வி. ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்து நபிமார்களுடைய பெயர் நமக்கு தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ்வுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் வரிசையார், முதலில் யார், அடுத்தது யார், மொத்தம் எத்தனை பிள்ளைகள், எத்தனை ஆண் குழந்தை, எத்தனை பெண் குழந்தை, யார் யாருக்கு பிறந்தார், எப்போது பிறந்தார், ஏதாவது நமக்கு டீட்டெயில் தெரியுமா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு விளக்கம் நமக்கு தெரியுமா? அதுவே பாருங்க, நமக்கு பிடித்த ஒரு நடிகர், நமக்கு பிடித்த ஒரு தலைவர், நமக்கு பிடித்த ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அல்லது நமக்கு பிடித்த ஒரு பிரபலமானவர், அல்லது நமக்கு பிடித்த ஒரு விளையாட்டு வீரர், யாராக இருந்தாலும் சரி, அவரை பற்றி நமக்கு முழு பயனற்ற தெரியும். அவருடைய முன்னாள் மனைவிக்கு பிறந்த குழந்தை பேரு, அவருடைய வீட்டு கதவுடைய என்ன பெயிண்ட் கலர் அடிச்சிருக்காங்க, அவர்கள் இருவருக்கும் எந்த நேரத்தில் எந்த டைம்ல குழந்தை பிறந்துச்சு, அப்ப அவர்கள் சம்பந்தமான முழு விவரம் நமக்கு தெரிகிறது. ஆனால் நாம் எந்த சமுதாயத்தில் இருக்கின்றோமோ அந்த சமுதாயத்துடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு தெரியவில்லை. எவ்வளவு கவலைக்குரிய விஷயம்! இன்னைக்கு நாங்கள் எதுக்கோ அழுகின்றோம். பலஸ்தீன் விஷயமாக இருக்கட்டும், நம்மளுடைய நிலைவாராக இருக்கட்டும், எதுக்கும் நாங்கள் கண்ணீரை செய்திருக்கின்றோம். நம்மளுடைய கண்ணீர் சிறிய சிறிய விஷயங்களுக்காக தான் நம்முடைய கண்களுக்கு தண்ணீர் வருகிறது. சாதாரண ஒரு படம் பார்த்தா நமக்கு இன்னைக்கு கண்ணீர் வரக்கூடிய பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பல தாய்மார்கள் சீரியலை பார்த்து 1/2 மணி நேரத்தில் அழுவ ஆரம்பிச்சாங்க. பல பிள்ளைகள் சின்ன சின்ன விளையாட்டு பொருளுக்காக அழுகின்றார்கள். அப்ப எதிர்க்கும் நம்மளுடைய கண்களிலிருந்து தண்ணீரை வரவேற்கின்றோம். ஆனால் எனக்கு என்னுடைய தூதரை பற்றி என்றும் ஒன்றும் தெரியவில்லையே. அதை பற்றி எத்தனை முஸ்லிம்கள் கவலைப்பட்டு அறிந்திருக்கிறார்கள், அதற்காக என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஒரு யூதர் சாதாரணமாக உங்களுடைய தூதருடைய குடும்பத்துடைய